வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இது அருள் தரும் பலி, இது ஆதவன் ஒளி, இது அர்ப்பணமாயிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்பு கலந்த உள்ளத்தோடு வரவேற்கிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை தூய்மை மிகு மூவரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழா நாளில் நாம் எல்லோருமே இணைந்து வாழ வேண்டும். கடவுள் எப்படி தன்னிலே இணைந்தவராய் இருக்கிறாரோ அதுபோல நம்முடைய வாழ்வின் பயணமும் அமைய வேண்டும் என்கிற செய்தியினை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆகவே தன்னுடைய மாட்சியில் பங்கு பெறுதலை இறைவன் விரும்புகிறார். அவருடைய மாட்சியில் பங்கு பெறும் பொருட்டு நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் எல்லாருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களும் நிறைவேறும் பொருட்டு நாம் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம்.
வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைவனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய்ப் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவுமையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர்.
உலகில் பாவம் போக்குபவரே நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என்று ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பூவுலகு உண்டாகும் முன்னே ஞானம் நிலைநிறுத்த பெற்றது. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 22 முதல் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல் பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதலில் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுக்களும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடி வானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது, ஆழ்கடலில் ஊற்றுக்களை அவர் தோற்றுவித்தபோது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் மீது கடவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 8. நாம் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே,
ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கே சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீ. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனம் 1 தொடங்கி 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல் உறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள் நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரு மகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரு மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்று நம் அன்னையாம் திருச்சபை மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளமாக இருக்கக்கூடிய இன்னொரு விசுவாச அறிக்கை என்று சொல்லுகிற இந்த மூவொரு கடவுளுடைய பெருவிழா நாளில் ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் தேடி நாம் இந்த பலிபீடத்தின் முன்பாக ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். இறைவன் எத்துணை வியப்புக்குரியவர், அவர் எவ்வளவு ஆழமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறார் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிற இந்த நாளில் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு ஆழமான ஒரு செய்தியை தருகிறது. இன்றைக்கு நான் வாசிக்க கேட்டோம் 2வது வாசகத்தில் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இப்படியாக பார்க்கிறோம்: கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் எல்லோரும் அந்த மாட்சிக்கு உடையவர்களாக இருப்போம் என்கிற செய்தியை நமக்கு சொல்லுவதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, மாட்சி என்றால் என்ன? அந்த மாட்சியில் நாம் எப்படி பங்கு பெற முடியும்? கடவுளுடைய மாட்சி என்றால் என்ன? அவர் நமக்கு சொல்ல விரும்புகிற செய்தி என்ன என்பதனையும் தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருவர் வழக்கறிஞர், அவரிடத்திலே ஒரு வழக்கு வந்தது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலமாக வந்த வழக்கு தான். என்ன பிரச்சனை என்று சொன்னால், மனித உரிமை ஆணையத்திடம் இந்த வழக்கு போக வேண்டும் என்று சொல்லப்பட்டது. என்ன வழக்கு? இந்த மனிதரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அந்த காவல் நிலையத்தில் ஒரு விசாரணைக்காக அவர் அமர்த்தப்பட்டார்.
அங்கே போன இடத்துல அவரை மிக மோசமாக அவர்கள் நடத்தினார்கள். அவ்வளவுதான். என்ன மோசமாக நடத்தினார்கள்? அந்த காவல் நிலையத்தில் எல்லோரும் வந்து போகக்கூடிய அந்த இடத்திலே சட்டையை கழற்றி விட்டு இங்கே உட்காரு என்று சொல்லிவிட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இது பெரிய அவமானமாக, ஒரு பெரிய இழுக்காக, தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நான் எந்த வகையில் குறைந்து போனேன் என்று அந்த மனிதர் தனக்குள்ளாக புலம்பி புலம்பி மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உள்ளானார். ஆகவே அந்த நேரத்தில் அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய ஊரைச் சேர்ந்த ஒரு சிலர் எல்லாரும் சேர்ந்து போய் காவல் நிலையத்தில் பேசி, அவர் எவ்வளவு மதிப்புக்குரிய மனிதர், நீங்கள் ஏன் இப்படி நடத்தினீர்கள் என்று சொல்லி பேசி எடுத்து அவரை வெளியே கூட்டி வந்து விட்டோம். ஆனாலும் கூட அந்த காவல் நிலையத்தில் அவர் வைக்கப்பட்ட அந்த விதமானது அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. அதைவிட அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் வழக்கு தொடுத்து எந்த காவலர்கள் எல்லாம் அப்படி நடந்து கொண்டார்களோ அவர்களை எல்லாம் அந்த கோர்ட்டுக்கு இழுத்து அதன் பிறகு ஒரு பெரிய தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நிறைய ஃபைன் கட்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன் எல்லாம் நின்று போனது. அன்பார்ந்தவர்களே, நான் நினைத்து பார்க்கிறேன், மனிதர்கள் நாம் எல்லோருமே மாண்புக்குரியவர்கள், யாருமே எந்த வகையிலும் குறைவானவர்கள் அல்ல. கடவுளால் படைக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னாலே இந்த பூமியிலே வாழுகிற எல்லா உயிர்களும் மதிப்புக்குரியவைதான். அப்படி மதிப்புக்குரிய மாண்புக்குரிய ஒரு வாழ்வை எல்லோருக்கும் ஆண்டவர் வழங்குகிறார். மனிதர்கள் நாம் தான் பல நேரங்களிலே மனிதர்களில் நம்மிலே சிலரை பெரியவராகவும் சிலரை மிக குறைந்தவராகவும் மதிப்பீடு செய்து கொண்டு அப்படி பல அலுவலகங்களிலே நம் வாழுகிற இடங்களிலே நடத்துவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த நாளினுடைய திருவிழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒவ்வொருவருமே மாண்புக்குரியவர்கள், ஒவ்வொருவருமே மாட்சிக்குரியவர்கள். இந்த மாட்சியில் பங்கு பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதனுடைய பொருள் என்ன? மாட்சி என்றால் மேன்மை, மாண்பு, மதிப்பு, டிக்னிட்டி, கிரேட்னஸ், நம்முடைய கௌரவம் என்று கூட பல நேரங்களில் நாம் சொல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, தூய பவுலடியார் இதை மிக ஆழமாக நமக்கு நினைவூட்டுகிறார். கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாட்சியை தந்து படைத்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 30வது வசனத்திலே தூய பவுல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், தாம் முன்குறித்து வைத்தோரை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார், தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் நம்மை மாட்சியில் மட்டும் படைக்கவில்லை, நாம் ஒவ்வொருவருமே அவருடைய மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுளுடைய மாட்சியில் தான் நாம் எல்லோரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆதாமை ஆண்டவர் படைக்கிற போது என்ன சொல்லி படைத்தார்? மனிதரை தம்முடைய உருவிலும் நம்முடைய சாயலிலும் படைப்போம் என்று சொன்னார். ஆகவே மனிதர்கள் நாம் எல்லோருமே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் வாழுகிற இந்த பயணத்தில் நாம் கடவுளுடைய சாயலை பெற்றிருக்கிறோம், அவருடைய உருவை பெற்றிருக்கிறோம், அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் மூச்சை பெற்றிருக்கிறோம். இங்கேதான் மனிதனுடைய மாட்சி எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் அறிகிறோம். நீ யோசித்து பாருங்கள். மற்ற படைப்புகளையெல்லாம் கடவுள் படைக்கிற போது மனிதனுக்கு அவை உணவாகவும் மனிதனுக்கு அவைகள் பயன்படுகிற விதத்தில் தான் படைத்தார். ஆனால் மனிதனை மட்டும் உண்டாக்குகிற போது எப்படி உண்டாக்கினார் என்று சொன்னால், தன்னுடைய மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சாயலை, தன்னுடைய உருவை ஆண்டவர் கொடுத்து படைத்திருக்கிறார். அப்படி என்றால் அந்த மாட்சியில் பங்கு பெறுவதற்காகத்தான் நாம் எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் பார்க்கிறோம், மனிதனிலே ஒருவரை பார்க்கிற போது நாம் யாரை காண வேண்டும் என்றால் ஆண்டவரைத்தான் காண வேண்டும், இறைவனுடைய சாயலைத்தான் பார்க்க வேண்டும். அன்னை தெரசா தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படி இறைச்சாயலை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் கண்டார் என்று பார்க்கிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள். அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதன் சாக கிடக்கிறான்.
சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு விலை உயர்ந்த மருந்தினை அவர் அளிக்கிறார். மற்றவர்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே கேட்கிறார்கள், அம்மா அவன்தான் இப்போது செத்து போவானே, அவனுக்கு எதற்காக இவ்வளவு விலை உயர்ந்த மருந்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற போது அன்னை தெரசா சொல்கிறார், நான் அவரில் இயேசுவை பார்க்கிறேன் என்று சொன்னார். நான் அவனில் இயேசுவை பார்க்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒருவரை பார்க்கிற போது இவரில் ஆண்டவர் இருக்கிறார், இவரில் இயேசு இருக்கிறார், இவரில் கடவுளுடைய சாயல் இருக்கிறது. என் மனைவியில், என் கணவரிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் உறவுகளிடத்தில், வாழுகிற இடத்தில், பணிபுரியக்கூடிய இடத்தில், எல்லாரிடத்திலும் ஆண்டவருடைய சாயல் இருக்கிறது என்று நீங்கள் உணரத் தொடங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அவருக்கு இருக்கக்கூடிய மாட்சி என்ன, அவருக்கு இருக்கக்கூடிய மாண்பு என்ன, அதை நான் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? மனிதனுடைய மாட்சி எதில் இருப்பதாக நினைக்கிறோம்? எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கணும், வேலை இல்லைன்னா என்னை யார் மதிப்பா, மனுஷன் எப்படி என்னை ஏற்றுக்கிடுவான், எனக்கு நல்ல சொத்து இருக்கணும், நிறைய செல்வம் இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் இந்த சமூகத்தில் எனக்கு என்ன மதிப்பு இருக்குது, எனக்கு என்ன மரியாதை, அதே போல் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு சூழ்நிலையில் நான் என்ன கற்றிருக்கிறேன், எவ்வளவு பெரிய படிப்பு வச்சிருக்கிறேன், அதுதானே எனக்கான மதிப்பு, எனக்கான மாண்பு என்று நினைக்கிறோம். அதனாலேயே நம்மை விடவும் குறைந்தவர்களை, அந்த நிலைக்கு உயர முடியாதவர்களை பார்க்கிற போது பாவமாக, ஐயோ பரிதாபமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் மனித நிலை யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் அந்த மனித மாண்பு என்பது, அந்த மாட்சி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் விளங்க விரும்புகிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனம் என்ன நினைக்கும்? எல்லா நிறுவனங்களை விடவும் என்னுடைய நிறுவனம் நம்பர் 1 நிறுவனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. காரணம் என்ன? அது தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் இருக்க விரும்புகிறது. அப்படித்தான் மனிதர்கள் ஒவ்வொருவருமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உள்ளார்ந்த ஆசை, உள்ளார்ந்த விருப்பம். அதை செயல்படுத்துவதற்காகத்தான் நாம் பல நேரங்களிலே இந்த இடத்தில், இந்த ஊரில், இந்த பங்கில் அல்லது நான் வாழுகிற இடத்தில் என்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை பல நேரங்களில் மேற்கொள்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆனால் கடவுளுடைய மாட்சியில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளினுடைய திருவிழா மாட்சியினுடைய சிறப்பு என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது ஒன்றும் புதிதில்லை, நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடியது தான், ஏற்கனவே பல முறை நாம் கற்றிருக்கக்கூடியது தான். அந்த மூவரு கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த குணங்கள், அந்த தன்மை, எப்படிப்பட்ட தன்மை நாம் எல்லோருமே அறிந்திருக்கக்கூடியது தான். ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை. அன்பார்ந்தவர்களே, ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை, இந்த மூன்றும் மனித மாண்புக்கான அடிப்படையான ஒன்று. இந்த மூன்றும் மூவரு கடவுளில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்று பார்க்கலாம். இந்த மூன்றுமே அவர்களிடத்திலே வேறுபாடு இருந்ததாக தெரியவில்லை. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு எதுவும் இல்லை, மகனுக்கும் ஆவியானவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு எதுவும் இல்லை. ஏனென்றால் நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவே சொல்லுவார், தந்தை என்னை மாட்சிப்படுத்தினார், நான் அவரை மாட்சிப்படுத்துவேன். நான் அனுப்புகிற தந்தையிடத்திலிருந்து வரப்போகிற தூய ஆவியானவர் எங்களை மாட்சிப்படுத்துவார். அவர்கள் நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ, என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதைத்தான் உங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் மூவரு கடவுளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை எப்படிப்பட்ட உறவு நிலை? ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை. அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளாக வாழுகிற அந்த வாழ்க்கையினுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஞானம் இருக்க வேண்டும், ஒரே திருவுளம் இருக்க வேண்டும், ஒரே வல்லமை இருக்க வேண்டும். மனிதர்கள் பல நேரங்களிலே நமக்குள்ளாகவே நாம் பிளவுபட்டிருக்கிறோம். காலையில் ஒரு மாதிரி இருப்பான், மதியம் ஒரு மாதிரி இருப்பான், சாயங்காலம் ஆகிட்ட வேற மாதிரி இருப்பான். அன்பார்ந்தவர்களே, ஒரே ஞானம், ஒரே வல்லமை என்பது இல்லை. நம்முடைய குடும்பங்கள் பிளவுபடுவதற்கான காரணம் என்ன? தந்தை யோசிப்பது போல தாய் யோசிப்பதில்லை, தாய் யோசிப்பது போல பிள்ளைகள் யோசிப்பதில்லை. என் தந்தைக்கு ஒரே ஞானம், ஒரே சித்தம் இருப்பது போல என் குடும்பத்தில் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே விருப்பம் இருக்கிறதா? நீங்கள் யோசித்து பாருங்கள். தந்தை தாய் சொல்வதை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை ஒரே சித்தத்திற்கான, ஒரே ஞானத்திற்கான,
கடவுளுடைய உறவை வாழுகிற குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்பதுதான் பல நேரங்களில் நம்முடைய பல குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிக்கல். ஆகவே தான் இந்த திருவிழா உறவு நிலையில் வாழுகிற ஒவ்வொரு குடும்பமும், அந்த குடும்பத்தில் தாய் தந்தை பிள்ளை எல்லாருக்கும் ஒரே ஞானம் இருக்க வேண்டும், ஒரே சித்தம் இருக்க வேண்டும். அந்த குடும்பம் எப்படிப்பட்டதாக குடும்பமாக இருக்கும்? சாட்சியுள்ள குடும்பமாக இருக்கும், இறைவனுக்கு ஏற்புடைய குடும்பமாக வாழும். அந்த குடும்பத்தில் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக அமையும். அவர்கள் என்ன முயற்சி செய்து கொண்டு பயணித்தாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் யாரும் எதையும் தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த குடும்பம் முழுக்க ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே சித்தம் இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தான் எல்லோருமே தொடங்குகிறோம். ஆனால் தொடங்குகிற இந்த பயணம் கடைசி வரையிலும் போக வேண்டும் என்பது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பாக நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இந்த மூவரு கடவுளுடைய இயல்பை வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. தூய பவுல் மிக அழகாக சொல்கிறார். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். எப்படி தாங்கிக் கொள்ள வேண்டுமாம்? ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 17, 18வது வசனத்தில் அவர் நமக்கு சொல்லுகிறார், நாம் கடவுளுடைய பிள்ளைகளாயின் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும், அப்போதுதான் அவருடைய மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்! அவருடைய துன்பங்களில் பங்கு பெறுகிற ஒருவர் தான் அவருடைய மாட்சியில் பங்கு பெற முடியும். இயேசு தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு உருமாற்றத்திற்காக போகிறார். உருமாற்றத்திற்கு போகிற அந்த காட்சியில் நாம் பார்க்கக்கூடியது என்ன? எல்லா நிகழ்வுகளும் அற்புதமாக நடக்கிறது. அதை பார்க்கிற பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, இங்கே உமக்கொன்றும் மோசைக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைத்து கொண்டு இங்கேயே தங்கிவிடுவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? இந்த மாட்சியை கண்டோம் அல்லவா, இந்த மாட்சி நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னால் நம்ம இறங்கி போகணும், மக்கள் மத்தியில் வாழணும், மானிட மகன் பாடுகள் படணும், துன்பங்கள் படணும், இதன் வழியாகத்தான் மாட்சி உண்டு என்று சொல்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய குடும்பங்களிலே ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை இருக்குன்னு சொன்னால் சில கஷ்டங்கள் துன்பங்களை தாங்கித்தான் ஆகணும். எனக்கு பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. வீட்டுக்காரருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அதை நான் விட்டுறணும். என் மனைவிக்கு இது பிடிக்காது, அதனால் நான் அதை விட்டுருதேன். என் பிள்ளைகளுக்கு, என் பெற்றோருக்கு இது பிடிக்காது, அதனால் பிள்ளைகள் ஒருவருக்கு தங்களுடைய வாழ்க்கையில் விருப்பம் இருந்தாலும் ஆசை இருந்தாலும் அந்த விருப்பத்தை தன்னுடைய குடும்பத்தின் நலத்தின் பொருட்டு விட்டு கொடுக்கிற அந்த பண்பு என்பது மிக முக்கியமானது. ஆகவேதான் அப்படிப்பட்ட துன்பங்களை தாங்கிக் கொள்கிறவர்களுக்குத்தான் கடவுளுடைய மாட்சியில் பங்கு உண்டு. சீடர்கள் கூட அப்படியே வானகத்தில் விண்ணகத்தில் இருப்பது போல அந்த காட்சியில இருப்பதையே நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இறங்கி போவோம், பாடுகள் துன்பங்கள் வழியாக நாம் மாட்சி அடைவோம் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 2வது இந்த மூவரு கடவுளுடைய இயல்பை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரத்திலே தூய பவுல் நமக்கு மீண்டுமாக சொல்கிறார், எதிர்நோக்கோடு வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, எதிர்நோக்கோடு வாழுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன எதிர்நோக்கு? எதிர்நோக்கு என்று சொன்னால் என்ன? தூய பவுலே நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இதை 3 எது சிறந்தது என்று சொன்னால் அன்பே சிறந்தது என்று சொல்லுவார். நம்பிக்கை என்பது என்ன? எனக்கு இது கிடைச்சிரும் அப்படி நம்ம நினச்சி போகிறது, அது நடக்கும், உடனே கிடைச்சிரும். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு உதவி கேட்க போகிறீங்க, போன உடனே அது நடந்துருது. ஆனால் போன இடத்துல உங்களுக்கு நடக்கவே இல்லை. இது நடக்குமா நடக்கலையா தெரியல. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ண வந்தோம், எனக்கு இது நடக்குமா நடக்கலையா தெரியல. எவ்வளோ நாளைக்கு வேண்டுவது? எவ்வளோ நாளைக்கு அதை பின்பற்றி போவது? நடக்கவே இல்லை. ஆனாலும் என்ன நம்பிக்கை? எனக்கு நடக்கும் அப்படின்னு பயணப்படுகிறோம் அல்லவா, ஒரு எதிர்பார்ப்போடு பயணப்படுகிறோம் அல்லவா, அதுதான் எதிர்நோக்கு. அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல, ஆனாலும் நம்பினார், ஆனாலும் பயணப்பட்டார். தன்னுடைய தலைமுறைகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் தலைமுறைகள் வானத்து விண்மீன்களை எண்ணிப்பார்,
கடற்கரை மணலை எண்ணிப்பார், அதை எண்ண முடியாத அளவுக்கு நீ பறந்திருப்பாய் என்று சொன்னார். அவ்வளவு உன்னுடைய சந்ததிகள் விரிந்திருப்பார்கள் என்று சொன்னார். ஆனால் எதுவுமே நடக்கலை. நடக்குமா நடக்கலையா தெரியாது. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஆண்டவர் சொன்னதில் எந்த இதுவுமே தெரியல. ஆனாலும் அந்த வாக்குறுதியில் அவர் உறுதியாக இருந்தார் அல்லவா, அதுதான் எதிர்நோக்கு. என் அன்பு பிள்ளைகளே, அப்படித்தான் நாம் எதிர்நோக்கி இருக்க வேண்டும். நம் குடும்பத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலேயே இருப்போமா தெரில. ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆண்டவர் நம்மை மேன்மையாக வைப்பார். இன்றைக்கு இல்லை, நாளை மறுநாள் ஒரு நாள் நிச்சயமாக இது நடக்கும் என்று நீங்கள் எதிர்நோக்கி பயணிப்பீர்கள் என்று சொன்னால் அங்குதான் உங்களுடைய மாண்பும் மாட்சியும் இருக்கிறார். அந்த மாட்சியில் நீங்கள் பங்கு பெறுவதாக மாறுகிறீர்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே யோசித்து பார்ப்போம். இந்த மூவொரு கடவுள் எப்படி தன்னிலே ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை கொண்டவராக இருக்கிறாரோ அப்படி நாமும் நமக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும், நம் குடும்பத்திற்குள்ளாக அப்படி வாழ வேண்டும். ஆண்டவருடைய மாட்சியை இதை காண வேண்டும். ஒருவரை சந்திக்கிற போது அந்த மாட்சியில் கடவுள் படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மாட்சி, மாண்பு, மதிப்பு என்பது நாம் அறிய வேண்டியது என்பதை அறிந்து கொண்டு வாழ்வதற்கான அழைப்பினை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருகிறார். சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரையும் மாண்போடு வாழ வேண்டும் என்கிற அழைப்பினை தந்திருக்கிறார். நாம் இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த மாண்பை, அந்த மேன்மைக்குரிய வாழ்வை கண்டுணரவும் அதில் பிறருக்கும் பங்கு இருக்கிறது என்பதை நாம் வெளிப்படுத்தவும் இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுவோம். அன்பால் இணைந்திட அழைக்கும் மூவொரு இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் உமது ஒன்றிப்பிலும் அன்பிலும் உம்மை உய்த்துணர்ந்தவர்களாக அன்பிலும் ஒற்றுமையிலும் நிறைவாய் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் உம்மை போல மக்களின் தேவைகளை புரிந்துணர்ந்து செயல்பட்டு நல்லாட்சி புரிந்திடும் நல்ல தலைவர்களாக திகழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே இறைவா, மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் நாவினால் மட்டும் நம்பிக்கையை அறிக்கையிடாமல் எங்கள் அன்றாட வாழ்வின் வழியாக அறிக்கையிட்டு உமது பிள்ளைகளாக வாழ தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உறவுகளின் ஊற்றே எம் இறைவா, எங்களது அனுதின வாழ்வில் உமது அன்பையும் அருளையும் நட்புறவையும் நிறைவாய் பெற்று தமத்திருத்துவத்தின் மக்களாக வாழவும், ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள், பகைமை மறந்து ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ்வை தொடர்ந்து உமக்கு சான்று பகர்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, இந்த இனிய காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம்.
ஆண்டவரே, நீர் எங்களை எவ்வளவாய் அன்பு செய்கிறீர். எங்கள் மீது கொண்ட அன்பினால் உம் திருமகன் இயேசுவையே எங்களுக்கு தந்தீர். அந்த மகனும் எங்களை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், எங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு தன்னையே கையளித்தார். அந்த அன்பிலே நாங்கள் எவ்வளவு உயர வேண்டும் என்பதை இந்த நாளிலே அறிகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை மிகச்சிறப்பாக படைத்திருக்கிறீர். படைப்புகளில் சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறீர். மாண்போடு, மதிப்போடு, மேன்மையோடு, மாட்சியோடு வாழ வேண்டும் என்கிற அந்த வாழ்க்கையை எங்களுக்கு நினைவூட்டியிருக்கிறேன். பல நேரங்களிலே நாங்கள் மாண்புக்குரியவர்களாக இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே என் கணவர் என்னை மாண்போடு நடத்தவில்லை, என் மனைவி என்னை மாண்போடு நடத்தவில்லை, என் உறவுகளில் பலர் என்னை மாண்போடு மதிப்போடு நடத்தவில்லை, எனக்கு உரிய மரியாதையை தரவில்லை. நான் சம்பாதித்து கொடுத்தேன், உழைத்து கொடுத்தேன், ஆனாலும் இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்கிறது? என் உறவுகள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் சொந்த பந்தங்கள் எனக்கு யாருமே இல்லை என்கிற நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். ஆகவே எனக்குரிய மாண்பே இல்லாமல் போனது என்று பல நேரங்களில் நாங்கள் மன வருத்தத்தோடு, பாரத்தோடு, கவலையோடு உமது பாதத்தில் வந்து நின்று செபித்திருக்கிறோம். நான் வேலை புரியக்கூடிய இடத்திலே, உழைக்கிற பல்வேறு சூழ்நிலைகளிலே எனக்குரிய மாண்பு, அதற்குரிய கூலியும், அதற்குரிய வாழ்க்கையினுடைய உயர்வும் இல்லாதிருக்கிறது. ஆனால் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கான மாண்பை நீர் தருகிறீர். எங்களுக்குரிய மாட்சியை மீண்டும் எங்களுக்கு நினைவூட்டுகிறீர். இதோ உமது அன்புக்கு முன்பாக எங்களை பல்வேறு நிலைகளிலே மாற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த பலியிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவைகளையும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள், துன்பங்கள், நெருக்கடிகள், வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கிற ஞானமான வாழ்க்கையை தார். ஆண்டவரே, எல்லாமே இல்லாமல் போவதாக, வாழ்க்கையில் உமது ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு நிரம்ப கிடைக்கப்படுவதாக. நாங்கள் வேண்டுகிற விரும்புகிற காரியங்கள், குடும்பங்களிலே அமைதி, சமாதானம், நிம்மதி, எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றி, வேலை வாய்ப்பிலே அதிகமான கூலி, அதற்கான சம்பள உயர்வு, திருமண காரியங்கள், பல்வேறு நிலைகளிலே எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள், குடும்பத்திலே குழந்தை பாக்கியம், பலவிதமான காரியத்துக்காக மன்றாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் விரும்புகிற நலமான வாழ்வை எல்லோருக்கும் வழங்குவீராக. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே இருக்கின்றன என்று பேதுரு சொன்னார். ஆண்டவரே, அன்றி எனக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று திருப்பாடலின் ஆசிரியர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, என் உரிமை சொத்து அவரை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி உம்மை அறிந்து உம்மிலே பயணப்பட எங்களுக்கான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன்.
அப்பமும் ரசமும் கொண்டு வந்தேன், இது அன்பின் பலி என கண்டு கொண்டேன். தந்து வாழும் தியாக பலியாய் எந்தன் வாழ்வு உம்மில் மலர, எந்தன் வாழ்வு உம்மில் மலர, என்னையே தருவேன் காணிக்கையாக, என்னையே தருவேன் காணிக்கையாக. உறவு பூக்கள் என்னில் மலர, உகந்த பலியாய் என்னையே ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்திற்காகவும் உமது கைந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் முதுமாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவேற்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நாம் ஒவ்வொருவருமே மாட்சிக்குரியவர்கள், மேன்மையான மக்கள், இவருடைய பார்வையில் விலையேறப்பெற்றவர்கள் என்பதை இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. பாட வந்தேன் நண்பனே, நண்பனே, என் இனிய இயேசுவே, என்னாளுமே உன் இதயமே, எந்தன் இல்லமே, எந்தன் இல்லமே. நான் உன்னை பாட வந்தேன் அன்பனே, நண்பனே, என் இனிய இயேசுவே, என்னாளுமே உன் இதயமே, எந்தன் இல்லமே, எந்தன் இல்லமே. அமுத மொழிகள் பேசும் உந்தன் வார்த்தை ஒன்று போதுமே. அமுத மொழிகள் பேசும் உந்தன் வார்த்தை ஒன்று போதுமே. அலையும் புயலும் காக்கும் எனது மனதில் அமைதி தோன்றுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வை மாற்றுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வை மாற்றுமே. நான் உன்னை பாட வந்தேன் அன்பனே, நண்பனே, என் இனிய இயேசுவே, என்னாளுமே உன் இதயமே, எந்த நில்லமே, எந்த நில்லமே. அன்பு பொழிந்து தேற்றும் உந்தன்
நினைவு எனக்கு வேணுமே. அன்பு பொழிந்து தேற்றும் முந்தன் நினைவு எனக்கு வேணுமே. மன்னித்து மறந்து வாழும்போது மகிழ்ச்சி கண்ணீர் பெருகுமே. உன் நினைவு போதுமே, என் நெஞ்சம் மகிழுமே. உன் நினைவு போதுமே, என் நெஞ்சம் மகிழுமே. நான் உன்னை பாட வந்தேன் அன்பனே, நன்பனே, என் இனிய இயேசுவே. என் நாளுமே உன் இதயமே, எந்த நில்லமே, எந்த நில்லமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று மூவொரு கடவுள் பெருவிழா. அடுத்த ஞாயிறு ஜூன் 22ஆம் தேதி இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் மூவொரு கடவுள் பெருவிழா வாழ்த்துக்களும் வணக்கங்களும். கடந்த ஞாயிறு முதல் மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றன. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் அனுப்பி வைத்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை முன்னிட்டு நமது மறைமாவட்ட மேதகு ஆயர் அந்தோணிசாமி அவர்கள் தலைமையில் நம்முடைய மறைமாவட்ட திருத்தலமான புனித அந்தோணியார் ஆலயத்தில் வைத்து மாலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து நற்கருணை பவனி நடைபெறும். நற்கருணை பவனியானது நமது பேராலயத்திற்கு வந்தடைந்து நற்கருணை ஆசீர்வாதத்துடன் விழா நிறைவு பெறும். இவ்விழாவிற்கு இறை மக்கள் தாராளமாக நன்கொடைகள் கொடுத்து உதவ கேட்டுக்கொள்கிறோம். வருகிற 22ஆம் தேதி நடைபெறுகின்ற இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை முன்னிட்டு நமது பங்கில் நற்கருணை பவனி நடைபெறுவதை ஒட்டி காலை 5:30 மணி, 7:30 மணி, 9:30 மணி ஆகிய நேரங்களில் மட்டும் பேராலயத்தில் திருப்பலிகள் நடைபெறும். நற்கருணை பவனியை முன்னிட்டு அன்று காலை 11:30 மணி, 11:30 மணிக்கு விஎம் சத்திரம், மாலை 6 மணிக்கு பேராலயம், மாலை 6:30 மணிக்கு எம்கேபி நகர் ஆகிய இடங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் நடைபெறுகின்ற திருப்பலிகள் நடைபெறாது. அனைத்து இறை மக்களும் நற்கருணை பவனியில் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்புடன் அழைக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை
மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய ஆர்எஸ் பில்டர்ஸ் திரு சேசு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை விண்ணின் அரசன், தாய் அமல வெங்கடேஸ்வரி இவர்களின் மகன் ஜீவர் அந்தோணி தங்கராஜிக்கும், பெங்களூர் உயர்மறை மாவட்டம் பானஸ்வடியில் இருக்கும் தந்தை சைமன், தாய் சிந்தியா இமாக்குலேட் இவர்களின் மகள் ரேச்சல் சைமனுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. நமது பேராலய பங்கு விஎம் சத்திரத்தில் இருக்கும் தந்தை ராஜேந்திரன், தாய் மரிய அந்தோணி இவர்களின் மகள் சங்கீதாவுக்கும், கயத்தார் பங்கு சத்திரப்பட்டியில் இருக்கும் தந்தை ஞானசாமி, தாய் பன்னீர் செல்வி இவர்களின் மகன் அகஸ்டினுக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. நமது பேராலய பங்கு திலகவதி நகரில் இருக்கும் தந்தை சேவியர், தாய் திவ்ய ராணி இவர்களின் மகள் ரெஜி ஆரோக்கிய ஜெசிந்தாவுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் இளங்கநாதபுரம் பங்கு மெய்ஞானபுரத்தில் இருக்கும் தந்தை சாமுவேல், தாய் கீதா இவர்களின் மகன் பொன் ஜெனிகருக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவாறு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா நாம் கொண்டாடவிருக்கிறோம். எல்லா பங்குகளை விடவும் நம்முடைய பங்கில் நாம் எப்போதுமே இதை சிறப்பாக கொண்டாடுவது உண்டு. அந்த வகையில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆயர் அவர்களுடைய தலைமையில் நற்கருணை பவனியானது நடைபெற இருக்கிறது. ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மார்க்கெட் புனித அந்தோணியார் திருத்தலத்தில் வைத்து இந்த வழிபாடுகள் ஆரம்பமாகிறது. அதன் பிறகு இந்த பவனிக்கான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள் முழுக்க செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இறை மக்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு நற்கருணை பவனியிலும் கலந்து கொண்டு உங்களுடைய இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏனென்றால் நம்முடைய விசுவாச வாழ்வினுடைய அடித்தளமும் ஆரம்பமாக இருக்கிற நற்கருணை ஆண்டவர் அவரை நம்முடைய வீதிகளில் எடுத்து வந்து நாம் நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தவிருக்கிறோம். ஆகவே நீங்கள் காலை திருப்பலிகளிலே கலந்து கொண்டாலும் கூட மாலையில் நடைபெறுகிற இந்த திருப்பலியில் நம்முடைய பங்கு மக்கள் என்கிற நிலையில் எல்லோருமே கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஆகவே அந்த நாளில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை திருப்பலிகள் மட்டும்தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாலையில் கிராமங்களிலோ இங்கே நம்முடைய பங்கு ஆலயத்திலோ திருப்பலி இல்லை. அதற்கு மாறாக மார்க்கெட் புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்து சேர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அங்கிருந்து வருகிற பவனியில் கலந்து கொண்டு இறுதியில் நம்முடைய பேராலயத்தில் வைத்து இறை ஆசீரோடு நற்கருணை ஆசீரோடு அந்த நாள் நிறைவுக்கு வருகிறது. ஆகவே நம்முடைய ஆயர் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறை மக்கள் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பினை தந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களை நாம் எல்லோருமாக இணைந்து தான் நம்முடைய திருச்சபையை உருவாக்குகிறோம். நம்முடைய பங்கு திருச்சபை உயிரோட்டமாக பொருளுள்ளதாக எல்லா நிலைகளிலும் அமைய வேண்டும் என்று விரும்பி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே அதற்கு ஒத்துழைப்பு தர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல அன்பியங்கள், நடத்தப்படாத அன்பியங்கள் தயவு கூர்ந்து அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுடைய பகுதிகளிலே அன்பிய நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் அதற்கு நீங்கள் பணியாளர்களை அழைக்கலாம். பங்கு தந்தை அருட்சகோதரிகளை அழைத்து அந்த கூட்டத்தை சரியாக நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஒருவேளை ஒரு சில அன்பியங்களிலே சரியாக பொறுப்பாளர்கள் செயல்படவில்லை என்று சொன்னால் அவர்களே சொல்லுகிறார்கள், இதை சரி செய்ய வேண்டும், தயவு கூர்ந்து ஏதாவது மாற்றம் ஏற்பட செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி விரும்பினால் நீங்கள் அதற்கான ஏற்பாடுகளை கூட்டத்தை கூட்டி ஏற்பாடு செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இணைந்து நம்முடைய பங்கு திருச்சபை உருவாக்குவோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகிறோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலோகம் தோன்றும் முன்னே ஓ பூரண தாயே, திரோனின் உள்ளம் தன்னில் வீற்றிருந்தாயே. வந்தோம் உன்மைந்த கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. யோர்கள் யாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் வாழ்ந்து பார்த்து நம்முள் மகிழ்ந்தாரே. வந்தோம் உன்மைந்தற் கூடி ஓமாசில்லா தாயே, சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டா